ஆந்திராவில் நடந்த மிகப்பெரிய சம்பவங்க. கோதாவரி ஆற்றுல 4 பேர் குதிக்கிறாங்க. அதில் 3 பேர் இறந்து போகிறாங்க. இது மிகப்பெரிய லெவலில் பேசப்படுது. அவங்க எழுதின ஒரு சூசைட் கடிதம் கிடைக்குதுங்க. அதை படித்து பார்த்தோன்னு தான் இந்த குடும்பத்துக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வருது. இந்த சம்பவம் ஆந்திரா ஃபுல்லாக பேசப்பட்டிருக்கு. அப்படி அங்கே என்ன நடந்தது அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பாலாஜி பேசுகிறேன். ஆகஸ்ட் 16ஆம் தேதி நைட்டு 11 இருக்கும். கோதாவரி ஆறு பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆற்றுல இருக்க பாலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கார் நிற்குது. அந்த நேரத்தில் ஒரு ஆள் நடந்து வர்றாரு. அவர் பார்க்குறாரு, என்னடா மணி 11 ஆகிட்டு, என்ன இந்த நேரத்தில் இங்கே கார் நிற்குது அப்படின்னு சும்மா ஆற்றை பார்க்குறாரு. பார்த்தா 4 பேரை ஆறு அடிச்சுட்டு போகுது. ஒரு பையன் கத்துறான். இதை பார்த்து அவர் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதை தாண்டி மீனவர்கள் வந்து எந்திரிச்சிட்றாங்க அந்த பையன் கத்துனதுனால. உடனே அந்த பையனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அந்த பையனுக்கு நல்லாவே நீச்சல் தெரிஞ்சிருக்கு. அந்த 10 வயசு பையனை காப்பாற்றிடுறாங்க. மிச்சம் 3 பேரை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதே நேரத்தில் மீட்பு படம் வருது. அந்த 3 பேர் எங்கே போனாங்க அப்படின்னே தெரியலை. அதில் குதித்ததில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நூகராஜ் அப்படின்னு சொல்லப்போகிற 61 வயசான ஆள். அவங்களோட ஒய்ஃபு மீனா, அவங்களுக்கு 59 வயசாகுது. அப்புறம் 38 வயசான சௌஜன்யா, அது அவங்களோட பொண்ணு. அப்புறம் அந்த பேரன், அந்த 10 வயசு. இப்படி 4 பேர் குதிச்சிருக்காங்க. அந்த 3 பேரை காணவே இல்லை. மீட்பு படம் எல்லா இடங்கள்லையும் தேடி ஒரு 3 நாள் கழித்து அந்த உடல்லாம் கிடைக்குது. 3 பேர் இறந்துட்டாங்கன்னு தெரியுது. இப்போ அந்த நூகராஜ் எழுதின அந்த தற்கொலை கடிதம் கிடைக்குது. அதை படித்து பார்த்தா இவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு புரிய வருது. அந்த கடிதத்தில் எழுதியிருக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் ஷேக் சாதிக்கான் தான். இதெல்லாம் அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு பல விஷயங்களை நூகராஜ் எழுதியிருக்காப்புல. இதே நேரத்தில் அடுத்த நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 10 வயசு பையன் இருக்கான்ல, அவன் ரெக்கவர் ஆகிட்டு அவன் ஒன்று சொல்கிறான். எங்கள் அம்மா ஒரு கடிதம் எழுதினாங்க, அந்த கடிதம் அவங்களோட ஸ்கூட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் அழைச்சி கொண்ட காமிக்கிறான். அந்த கடிதத்தில் பல விஷயங்கள் எழுதியிருக்கு. அதுலேயும் இது எல்லாத்துக்கும் காரணம் ஷேக் சாதிக்கான் தான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்படி அந்த குடும்பத்துக்கு என்ன நடந்தது, அவங்க என்ன பண்ணாங்க, அதை பற்றி தான் அப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த குடும்பம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆந்திராவில் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நூகராஜ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த 61 வயசான ஆள் பஞ்சாயத்து ராஜில் ஒரு ஏஇயாக இருக்காப்புல, அதாவது உதவி பொறியாளராக இருக்கார். இப்படி அவங்க ஒய்ஃப் இருக்காங்கள்ல, அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு இருந்தது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணையும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்றாங்க. அப்படி கட்டி கொடுத்த இடத்துல கணவன், மனைவி, மாமனார், அப்புறம் அந்த 10 வயசு பையன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் இந்த 10 வயசு பையனை வந்து ஷூட்டிங் அகாடமியில் சேர்த்து விடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எதுக்குடா அப்படின்னு கேட்பீங்க. இதான் நிறையா அந்த ஒலிம்பிக் இதெல்லாம் நடக்குதுல்ல, தங்கப்பதக்கம் வாங்கிட்டாங்க, வெள்ளி பதக்கம் வாங்கிட்டாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி நம்ம பையன் நல்ல பதக்கம் வாங்கணும் அப்படின்னு இப்போயே ப்ராக்டிஸுக்கு அனுப்பி விட்றாங்க. அப்படி அங்கே ஒன்றை சேர்த்து விட போகிறாங்களே ஒரு அகாடமி. அந்த அகாடமியோட பயிற்சியாளர் இல்லாட்டி உரிமையாளர் எப்படின்னாலும் சொல்லலாம், அதுதான் அந்த ஷேக் சாதிக்கான். அவனை போய் பார்த்து பேசுகிறாங்க. அவன் நல்லாவே வந்து பேசுகிறான். இப்படி அந்த பையனை சேர்த்துக்கிறான். இப்படியே அந்த பையனுக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த குடும்பம். அவன் என்னத்தை சொல்லி மிரட்டுறான்னு தெரில, இந்த அப்பா அம்மாவை போட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கான். இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் ஜூலை 2ஆம் தேதி இருக்கும். அப்போ இந்த பையனோட அப்பா வந்து இறந்து போகிறாங்க. முதல்ல நார்மலான இறப்பு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்கூட்டியில் கிடச்ச லெட்டரில் அவங்க கணவன் இறந்ததுக்கான காரணம் ஷேக் சாதிக்கான் அப்படின்னு எழுதியிருக்கு. அவன் என்ன பண்ணியிருக்கானான்னா, இந்த சாப்பாடு இருக்குல்ல, அதில் விஷம் கலந்துட்டானா. அதை கணவன் சாப்பிட்டு இறந்து போயிட்டாப்புலையா. இதை நார்மல் இறப்பாக காமிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. எங்கள் குடும்பத்துக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் அந்த ஷேக் சாதிக்கான் அப்படின்னு அந்த லேடி எழுதியிருக்காங்க. இந்த லேடி வந்து அவங்களோட கணவன் இறந்ததுக்கப்புறம் 10 வயசு பையனை அழைச்சிக்கிட்டு நூகராஜ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே அப்பா அம்மாவோட தங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது அந்த ஷேக் சாதிக்கான் சும்மா விடலை. அவன் இங்கேயும் வந்து மிரட்டான். இது மாதிரி நீ இஸ்லாம் மதத்துக்கு மாறணும், இப்படி தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதை தாண்டி பணம் இருந்தால் பணத்தை எல்லாம் பறிச்சுட்டு போகிறான். இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த லேடியை மிரட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட அப்பா அம்மா அவங்களையும் வந்து மிரட்டுறான். இப்படியே பயங்கர டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். நான் சொல்கிறதெல்லாம் நீ பண்ணலை அப்படின்னா உன் குடும்பத்தையே கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்கான். அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. இப்படியே போய்கிட்டே இருக்குதுங்க வாழ்க்கை. என்னடா அது வாழ்க்கை அப்படின்னு இந்த குடும்பமே நினச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் நம்ம உயிரோடு இருக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க ஒரு கார் வச்சுருக்காங்க. ஒரு டிரைவரை கூப்பிட்டுட்டு ராஜமுந்திரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊருக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அப்படி போகிற வழியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோவூர் அப்படின்னு சொல்லப்படுற இடம் வருது. அந்த இடத்துல
டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க, எப்பா நீ இந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதேமாதிரி அந்த ஆளும் போயிடுறாரு. இப்போ அந்த காரை அந்த சௌஜன்யா இருக்காங்கல்ல, அந்த நூகராஜோட பொண்ணு, அவங்க காரை ஓட்டுறாங்க. அப்படியே காரை வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ராஜமுந்திரி ரோட்டில். அப்படி போகும்போது தான் கோதாவரி ஆறு அந்த பாலம் வந்து வருது. அந்த பாலத்துக்கிட்ட இவங்க நைட்டு 11:30 போல், அதுக்கு முன்னாடியே நிறுத்திடுறாங்க. அப்படி நிறுத்திட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 11:27, 25 இருக்கும். அப்போ அந்த நூகராஜ் லெட்டர் எழுதுகிறாப்புல, என்னென்ன நடந்தது, இது எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான் அப்படின்னு எல்லாத்தையும் எழுதுகிறாங்க. அப்படி எழுதிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து இவங்க வந்து ஒரு அதிகாரி தானே, அந்த அதிகாரி குரூப்பில் போட்டுட்டுறாங்க, அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்கட்டும் அப்படின்னு. அதை தாண்டி இன்னமும் சில குரூப்பில் வந்து போட்டுடுறாரு. அந்த லேடி வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்லேயே அந்த லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டாங்க. இப்போ எல்லாமே போட்டாங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு, குதிச்சிருவோம் அப்படின்னு முதல்ல அந்த நூகராஜோட ஒய்ஃப் மீனா அவங்க வந்து பாலத்துலேருந்து குதிக்கிறாங்க. அடுத்த நூகராஜ் குதிக்கிறாப்புல, அப்புறம் இந்த சௌஜன்யா, அப்புறம் இந்த 10 வயசு பையன், எல்லாருமே 11:30 போல் குதிச்சிட்றாங்க. இப்படி குதிச்சதுக்கப்புறம் யாருக்கும் வந்து சரியாக நீச்சல் தரல. இந்த 10 வயசு பையனுக்கு மட்டும்தான் தெரியுது. 3 பேரையும் தண்ணி வந்து அடிச்சுட்டு போகுது. இந்த பையன் மட்டும் நீந்திக்கிட்டே இருக்கான். ஆனால் இவன் அழுகிறான். இந்த சத்தம் பயங்கரமாக கேட்குது. இதே நேரத்தில் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி அங்கே ஒருத்தர் வந்து நடந்து வராரு. அவர் பார்த்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த 10 வயசு பையனை காப்பாற்றிடுறாங்க. அந்த 3 பேரோட உடலும் கிடைக்கிது. அந்த லெட்ரு சூசைட் கடிதம் வழியாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. இப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சௌஜன்யா இருக்காங்கல்ல, அவங்களோட மாமனார் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என் சம்பந்தி குடும்பமே வந்து ஃபுல்லாக இறந்து போயிட்டு என் பேரனுமே வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கான், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஷேக் சாதிக்கான் தான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவ்வளோ நாள் என் பையன் இறந்ததுக்கு காரணம் நார்மலான இறப்புன்னு நான் நினச்சேன். ஆனால் என் மருமக வந்து லெட்டர் எழுதி வச்சுருக்கா, அதுக்கும் காரணம் ஷேக் சாதிக்கான் அப்படின்னு. அதனால் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தாக்கணும் அப்படின்னு கேஸ் கொடுக்குறாப்புல. இப்படி கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஷேக் சாதிக்கானை கைது பண்ணுறதுக்கான பணிகள் போகுது. ஆனால் அவனை காணும், எங்கேயோ தலைமறைவாயிட்டான். சரி, அவனை பிடிக்கிறோம் அப்படின்னு 6 தனிப்படைகள் அமைக்கிறாங்க. இந்த தனிப்படைகள் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷேக் சாதிக்கான் வந்து எப்படியும் ஃபோன் கொண்டு போயிருப்பான், அதை ட்ரேஸ் பண்ணுவோன்னு ட்ரேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவன் ஃபோனை ஏதோ ஒரு இடத்துல விட்டு எறிஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது வீட்டுக்கு அடிப்பான், எப்படியும் வீட்டுக்கு அடிக்காமல் இருக்கவே முடியாது, வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ தான் அவன் அன்னோன் நம்பர்லேருந்து அடிக்கிறான். அந்த அன்னோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்கியா அப்படின்னு கர்நாடகாவுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனால் அது வேறு ஒருத்தங்க கையில் ஃபோன் இருக்குது. அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இங்கே அடிச்சிங்க அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இதே மாதிரியே நாங்கள் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தோம், அப்போ ஒரு ஆள் சகஜமாக பேசினார், என்கிட்ட ஃபோன் இல்லை, வீட்டுக்கு அடிக்கணும்னு சொன்னார், நான் ஃபோனை கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, அவர் எங்கே இறங்கினார் அப்படின்னு. கர்நாடகாவில் இந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் அவர் இறங்கிட்டார், நான் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே கர்நாடகாவில் ஒரு டீம் போய் எங்கே இறங்கினாரோ அந்த இடங்களில் ஃபுல்லாக ஆராயிறாங்க. அப்போ தான் இவன் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. இதே நேரத்தில் இன்னும் சில தனிப்படைகள் இந்த ஷேக் சாதிக்கான் இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு அந்த லிஸ்ட் எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க. அங்கே ஷேக் சாதிக்கான் வந்தான் அப்படின்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. இப்படி 5 மாநிலங்களில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்படி போலீஸ் இங்கே ஒரு பக்கம் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் ஒரு டீம் போய் அங்கே சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே வால் பிடிச்சே போய்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் ஒரு சில நாள் கழித்து உத்தரப்பிரதேஷ்லேருந்து கால் வருது, இங்கே நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க ஆள் இருக்கான் அப்படின்னு. அப்போ தான் 10 பேர் கொண்ட தனிப்படை வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போகுது. அங்கே போய் எங்கே இருக்கானோ போய் தூக்கிடுறாங்க. அவன் அங்கே தான் இருக்கான், எங்கேயும் அங்கேருந்து தப்பிக்கலை, தூக்கிடுறாங்க. அங்கே உள்ள போலீஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படி தூக்கினதுக்கப்புறம் அங்கே உள்ள நீதிமன்றத்தில் அவனை சமர்ப்பித்து அதுக்கப்புறம் வாரண்ட் வாங்கி அங்கேருந்து காக்கிநாடாவுக்கு கொண்டு வராங்க. இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கேயும் நீதிமன்றத்தில் நிறுத்தி 14 நாள் நீதிமன்ற காவலில் வச்சுருக்காங்க. இனிமேல் வந்து விசாரணை நடக்கும். எதுக்காக இவன் வந்து மிரட்டினான், என்னத்தை வச்சு அந்த லேடியை மிரட்டினான், ஏன் அந்த கணவரை வந்து கொலை பண்ணான், இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும்ல. இவன் வாயை திறந்தாதான் என்ன நடந்தது, எதுக்காக இதை பண்ணான் அப்படின்னு வந்து தெரிய வரும். இனிமேல் வந்து விசாரணை போய் அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ தானே அவனை கைது பண்ணியிருக்காங்க, நேற்றைக்கு தான் அங்கே பேட்டியே கொடுத்துருக்காங்க, இப்போ ஜெயிலில் தூக்கி போட்டிருக்கோம் அப்படின்னு. இப்போ நடந்த விஷயந்தான் இது. நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆந்திர பிரதேச உழுக்கின சம்பவம் அது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நேரடியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.